கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளில் காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோட தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொடுக்க தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி. நம்முடைய தியானத்துக்கு என்று ஒரு வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு நிருபம் 4வது அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். மறுபடியும் நான் வாசிக்கிறேன். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஒரு முறை பில்லி பிரே என்ற ஒரு தேவ மனிதர் அவருடைய வாழ்க்கையை பற்றி அவர் இவ்வாறாக சொல்லுகிறார். அவருடைய இளம் வயது வரை அநேக பாவங்களுக்கு அடிமைப்பட்டிருந்தார். எப்பொழுதுமே அவர் மது போதையின் பிடியில இருப்பார். எப்பொழுதுமே அந்த போதை மயக்கத்தில் தான் இருப்பார். அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை மிகவும் புதிதாக இருந்தது. அவர் ஒரு சுரங்கத்திலே வேலை செய்து கொண்டு வந்தார். நாளடைவிலே அவருடைய வாழ்க்கை மிக மோசமாக இருந்தது. ஒரு குறிப்பிட்ட நாளிலே தேவன் அவரை சந்தித்தார். தேவன் அவருடைய வாழ்க்கையை சந்தித்த பின்பதாக அவருடைய வாழ்க்கையிலே பலவிதமான மாற்றங்கள் வந்தது. அந்த குடிப்பழக்கத்திலிருந்து பரிபூர்ண விடுதலை பெற்றார். அது வரைக்கும் எந்த வேலைக்கும் செல்லாதவர் இப்போது தொடர்ந்து வேலைக்கு செல்ல ஆரம்பித்தார். தன்னுடைய வயல் நிலத்தை உழுது அதில் நிறைய பயிர்களை செய்ய ஆரம்பித்தார். அது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சமாதானமும் சந்தோஷமும் அவருக்கு கிடைத்தது. இப்படி நாட்கள் சென்று கொண்டே இருக்கும்போது ஒரு முறை அவருடைய நிலத்தில் பயிரிடப்பட்டதான உருளைக்கிழங்குகளை தோண்டி எடுத்துக்கொண்டே இருந்தார். அப்பொழுது அந்த அவருடைய பழைய எஜமானாகிய சாத்தானவன் அந்த பில்லி பிரேயிடம் பேச வந்தான். வந்து சொன்னான், பில்லி பிரே, நீ இவ்வளவு முயற்சி செய்து பிரயாசப்பட்டு இந்த நிலத்திலே அநேக வேலைகளை செய்தாய். ஆனால் நீ சேவிக்கிற உன்னுடைய இயேசு உனக்கு இவ்வளவு சிறிய உருளைக்கிழங்குகளை தந்திருக்கிறாரே, அதுவும் ரொம்ப கொஞ்சமா தான் இருக்குது, நல்ல விளைச்சலை உனக்கு தரவில்லையே என்று சொல்லும் போது இதை கேட்ட அந்த பில்லி பிரேவுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. கொஞ்சம் யோசித்து பார்த்தார். பின்பு தைரியமாக ஒரு வார்த்தையை அந்த பிசாசிடம் எதிர்த்து சொன்னார். பிசாசே, இதுக்கு முன்பதாக பல வருட காலமாய் நான் உன்னை உண்மையாக சேவித்தேன். நீ சொன்ன எல்லா காரியத்தையும் செய்தேன். என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் உனக்கு ஒப்புவித்து மோசமான பாதையில நான் நடந்தேன். ஆனால் அப்பொழுது நீ எனக்கு ஒரு உருளைக்கிழங்கை கூட தரவில்லை. ஆனால் இப்பொழுதோ நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்பதாக என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது. நான் பிரயாசப்பட்டு நான் இது கூட வராதுன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு பலனை எனக்கு தேவன் தந்திருக்கிறார். எனவே என்னை விட்டு தூரம் போய்விடு என்று சொன்ன உடனே அந்த பிசாசானவன் அந்த பில்லி பிரே விட்டு தூரமாய் போய்விட்டான். அதுக்கு பின்பதாக அந்த பில்லி பிரேவோடு பேச வரவே இல்லை என்று சொல்லி அவர் தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை சொல்லுகிறார். மேலும் அந்த பில்லி பிரே சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையிலே இயேசு இல்லாத இடங்கள் எல்லாம் எனக்கு நரகமா இருக்கிறது. ஆனால் இயேசுவோடு நான் நடக்கக்கூடிய எல்லா இடங்களும் எனக்கு பரலோகத்தை போல, மோட்சத்தை போல இருக்கிறது என்று அவர் சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலே கூட அநேக நேரத்திலே பிசாசுடைய வார்த்தைகளையும் சில மனிதருடைய வார்த்தைகளையும் நம்பி நாம் சோர்ந்து போகிறோம். நம்முடைய தேவன் நம்மை சோதிக்கிறவர் அல்ல, நம்மை தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல. அவர் எப்பொழுதும் நமக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். அநேக நேரத்திலே அநேக மனிதர்களும் நம்ம இடத்துல இப்படி பேசுவார்கள், நீ சர்ச்சுக்கு போற, நல்லா ஜபம் பண்ற, ஆண்டவருக்காக அதை செய்றேன் இதை செய்றேன்னு சொல்ற, ஆனாலும் உன் வாழ்க்கை மிகப்பெரிய ஆசீர்வாதம் எதுவும் இல்லையே, வித்தியாசம் இல்லையே, மறுபடியும் அதே கஷ்டத்தோட தான் இருக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லும் போது அதை கேட்கிற நமக்கும் சில நேரங்கள்ல சந்தேகம் வந்துருது. ஒருவேளை ஆண்டவரை சேவித்தும் பயன் இல்லையோ நினைக்கிறோம். இல்ல, நம்முடைய தேவன் நல்லவர், நன்மை செய்கிறவர், தீமைகளையும் நன்மையாய் மாற்றுகிறவர். அவர் உங்களை காண்கின்ற தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை தமது வலது கரத்தில் வரைந்து வைத்து எப்பொழுதும் உங்கள் மீது நோக்கமா இருக்கிறார். எனவே இந்த காலை நேரத்துல பிறருடைய வார்த்தையை கேட்டு தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கை இப்பொழுது ஒரு மோசமான நிலைமையில இருக்கலாம், அல்லது யாரும் உங்களை மதிக்காத நிலைமையில நீங்க இருக்கலாம், யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத நிலையில நீங்க இருக்கலாம். ஆனால் தேவனை நோக்கி பாருங்கள், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். முக்கியமாக பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவனுடைய காரியங்கள் எதுவும் உங்களிடத்தில் இல்லாதபடிக்கு அவைகளை விட்டு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவன் உங்களை பலப்படுத்துவார். உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்வார். எதற்கும் பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள், திடமனதாயிருங்கள். தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு மிகப்பெரிய பலத்த காரியங்களை செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்துல இந்த வார்த்தை கேட்டுக் கொடுக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இப்பொழுது எந்தெந்த காரியத்தை குறித்து சந்தேகத்தோடு இருக்கிறாங்களோ, குறிப்பாக உம்முடைய வாக்குத்தத்தங்களை குறித்து, உம்முடைய வார்த்தைகளை குறித்து எந்தெந்த காரியத்தில் சந்தேகத்தோடு இருக்கிறாங்களோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றி போடுவீராக.
விசேஷமாய் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க அவர்கள் உண்மை விசுவாசிக்க தொடர்ந்து உற்சாகமாய் வாழ்க்கையில முன்னேறி செல்ல உதவி செய்யுங்க. இப்பொழுது கவலையோடு வேதனையோடு இருக்க உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றத்தை காலை வேளை தந்துள்ளவீராக. எல்லா துதிகன மகிமையில உங்களுக்கே சேர்த்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you.